முதல்ல அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், மக்களின் அன்பை பெற்ற தலைவர் கேப்டனுடைய 2வது நாள் அவருக்கு அஞ்சலி செலுத்த நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்துல அவருக்கு இன்றைக்கி அத்தனை பேரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கழக நிர்வாகிகளோட இன்றைக்கி 2வது நாள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். இந்த இடத்துல நேற்று நான் சொன்னது மாதிரி கேப்டனுடைய பேர் எத்தனை ஆண்டு காலம், இந்த பிரபஞ்சம் இருக்கும் காலம் அவர் பெயர் நிலைத்திருக்கும் வண்ணம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சமாதியை இங்கே நிறுவ இருக்கிறோம். அங்கே 24 மணி நேரமும் அவருடைய ஆன்மா இங்கேயே நம்மோடு இருக்குது அப்படின்னு காமிக்க விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். தினம்தோறும் இங்கே பூஜைகள், அலங்காரங்கள் செய்யப்படும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நேற்று கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த நேற்றே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் இது என்னுடைய கடமை, நான் சொல்லணும். தமிழக அரசுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், ஆளுநர் ரவி அவர்களுக்கும், ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும், அனைத்து திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும், அதிமுகவை சேர்ந்த அண்ணன் எடப்பாடியார், OPS அனைத்து அமைச்சர்களுக்கும், அதே போல் அண்ணன் GK வாசன் அவர்களுக்கும், அன்புமணி அவர்களுக்கும், அம்மா சசிகலா அம்மையாருக்கும், அதே போல் இன்றைக்கு எங்களோடு பேசின ராகுல் காந்தி அவர்களுக்கும், அதே போல் நிர்மலா சீதாராமன் நேராக வந்து கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. திரை உலகத்தை சேர்ந்த அனைவருக்கும், அதே போல் யாரெல்லாம் திருமாவளவன், வைகோ அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் வந்து கேப்டனுடைய இறுதி அஞ்சலியில் பங்கேற்றார்களோ அனைவருக்குமே ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பாக, எஸ்பெஷலி உதயாநிதிக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா 3 வாட்டி வந்தார், தலைமை கழகத்துக்கு வந்தார், அங்கே தீவு திடலுக்கும் வந்தார், இங்கே கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போது வந்தார். அவருக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த கலைத்துறையினை சேர்ந்தவர்களுக்கும், எல்லாத்த விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும், அத்தனை பேர் வீட்லேயும் தொலைக்காட்சியில் நீங்கள் 24 மணி நேரம் இல்லை, 2 நாட்களாக அனைத்து ஊடகங்களும் இங்கே எங்களோடையே இருந்து லைவ் பண்ணி ஒட்டுமொத்த உலகுக்கும் கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்தையும் நாம் அவருக்கு செய்த இறுதி அஞ்சலியையும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கு என்னுடைய பணமாற நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒரு சில லட்சம் தான் கேப்டனை நேராக பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் அவருடைய இறுதி பயணத்தையும் இறுதி அஞ்சலியும் கொண்டு போய் சேர்த்தது ஊடகம் தான். ஒவ்வொரு வீட்லேயும் கேப்டனை இழந்த துக்கம் தாழாமல் ஒவ்வொரு தாய்மாரும் தன் பிள்ளையை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க கேப்டனை. ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டு நிகழ்வு மாதிரி மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் நேற்று உலகமே இருந்திருக்கு. அதுக்கு பல சாட்சிகள் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, தீவு திடலிருந்து தலைமை கழகம் வரும் வரை லட்சக்கணக்கான தொண்டர்கள், மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் அவர்கள் வந்தது, அதற்கு ஒட்டுமொத்த மக்கள் கேப்டனுக்கு கொடுத்த அந்த மரியாதைக்கு அனைவருக்கும் நான் தலை வணங்கி இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் அத்தனை பேருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் செஞ்ச தர்மம், அவர் செய்த உதவி, அவருடைய நேர்மை, இது மாதிரி இனிமேல ஒருத்தர் நம்மளால பார்க்க முடியுமா என்று ஏங்கக்கூடிய அளவு ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு என்ன வைத்த கேப்டனுடைய அந்த உதவும் குணமும் அத்தனை பேர் மனசுலையும் அவர் நீங்காத இடம் பெற்று இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே அவருக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க, அவருக்காக இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், அவர் எங்கும் போல இங்க நம்ம கூடயே தான் இருக்காரு. இங்க வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய மனசிலையும் கட்டாயம் கேப்டன் அவர்கள் 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டு இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிச்சயம் இருப்பார் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். எனவே இங்கே தலைமை கழகத்தில் அவருக்கு இங்கேயே நம்ம இடத்துலையே உடல் அடக்கம் பண்ணி அவருக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சமாதி அமைக்க இருக்கிறோம். அங்கே நான் இன்றைக்கி சொல்கிறேன், நேற்று வரைக்கும் எல்லாரையும் உள்ளே விடணும், நீங்கள் எல்லோரும் வந்து கேப்டனுக்கு பூ போடணும், அந்த இறுதியில் அந்த மண் எடுத்து நீங்கள் உங்கள் கையில் போடணுன்னு தான் நான் விரும்பினேன். பட் இந்த இடம் ரொம்ப சின்னது, லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே விட முடியாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க.
ஆனால் இன்னையிலிருந்து எந்த கட்டுப்பாடும் பொதுமக்களுக்கு யாருக்குமே கிடையாது. யார் வேணும்னாலும் எப்பொழுது வேணுமென்றாலும் தலைமை கழகத்திற்கு வாங்க. அவர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களை இனிமேல் யாரும் எதுவும் கேட்க, எப்போ வேணாலும் வாங்க. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணுமா வாங்க, அவருடைய சமாதிக்கு வாங்க. உங்களுக்காக இங்கே எங்கள் ஆட்கள் இருப்பாங்க. அவருக்கு பூ மரியாதை செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும், ப்ரே பண்ணணும், எதுனாலும் மனப்பூர்வமாக நீங்கள் யார் வேணாலும் கேப்டனுடைய சமாதிக்கு வரலாம். அவரை நீங்கள் எல்லாருமே சந்திக்கலாம் அப்படின்றது இந்த நேரத்தில் எல்லாருக்குமே சொல்கிறேன். எனவே இனிமேல் கேப்டன் விட்டு சென்ற பணிகள் ஏராளமாக இருக்குது. எங்களால் இங்கே இருக்க யாராலையும் பேச முடியும். உண்மை, யாரும் சாப்பிடல தூங்கலை தான் உண்மை. ஏன்னா ஊருக்கே சோறு போட்டவர், உலகத்துக்கே சோறு போட்டவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறப்போ அந்த ஒவ்வொரு பருக்கை உணவிலையும் கேப்டன் தான் தெரிகிறார் எல்லாருக்குமே. அந்த உணவை பார்த்தாலே கேப்டன் தான் தெரிகிறார் அத்தனை பேருக்கும். அதனால சொல்கிறேன், சாப்பாடு போட்டவர் அவர். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் அவரை பாருங்கள், அத்தனை பேரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதனால் அவர் விட்டு சென்ற பணிகள் எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கடமை, பொறுப்பு எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கடமைகள் அத்தனையும் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இனிமேல் ஒரே கரமாக இணைந்து எந்த ஈகோ பாகுபாடு எதுவும் இல்லாமல் கேப்டனுடைய லட்சியம் கொள்கை என்னவோ அதை வென்றெடுப்பது ஒன்று தான் அத்தனை பேருடைய லட்சியம். அந்த வெற்றி கனியை பறித்து நிச்சயம் கேப்டனுடைய சமாதியில் அவர் காலுக்கு அடியில் சமர்ப்பிக்கும் நாள் தான் இந்த நாள் தான் எங்களுக்கான நாள். அதுதான் கேப்டனுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நிச்சயமாக அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்கிறேன். எனவே ப்ரெஸ் மீட்டு நடந்திருக்கு. அதே மாதிரி பொது இடத்துல ஒரு மணி மண்டபமும் கேட்டிருக்கோம், கேப்டனுக்காக கோரிக்கை வச்சுருக்கோம். அதை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா முதலமைச்சர்கிட்டையும் உதயாதையும் அமைச்சர்கள்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவான ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான இடத்துல கேப்டனுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கணும், அவருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மீண்டும் முறை தமிழக அரசுக்கு அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை, இது நாட் ஓன்லி கட்சி, ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கையாக இதை வைக்கிறோம். நிச்சயம் அது நடத்துவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எனவே அத்தனை மக்களுக்கு, அதுதான் என்னுடைய முதல் இது, அத்தனை மக்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களே என்னை அவரை இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினீங்கள்ல, இதுதான் கேப்டன் பெற்ற பாக்கியம். அதுதான் அவர் பெற்ற பாக்கியம். ஒரு மனிதன் பிறந்தது வேணால் சாதாரணமாக இருக்கலாம், அவருடைய இறுதி வரலாறாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வரலாறை படைத்து விட்டு போயிருக்கிறார் தலைவர் அவர்கள். அந்த வரலாறு இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும். அவர் புகழ் நிச்சயம் எல்லா விதத்திலையும் ஓங்கும். அதற்கு நாங்கள் அனைவரும் அவருக்கு எப்பொழுதும் உண்மையானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்து கேப்டனுடைய லட்சியத்தை வென்றெடுப்பதே எங்களுடைய ஒரே பணி அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க பொதுமக்கள், எங்கள் கட்சியினர் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னும் எங்களுடைய வேலைகள் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் இன்றைக்கே சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு நிகழ்ச்சி, ஒரு முடிவு, ஒரு அறிவிப்புனா பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு முதல்ல நாங்கள் அழைச்சி உங்களுக்கு அறிவிப்போம். அதே மாதிரி வர்த்தக சபை மூலயமா தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளும் நேற்று அடைக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த வணிக பெருமக்களுக்கும் கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். அது மாதிரி எல்லாருமே நான் ஒவ்வொன்றும், நேற்று ஸ்ரீலங்காவில் ஒரு மாகாணம் ஃபுல்லாகவே நேற்று கடையடைப்பு பண்ணியிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்கள், இன்றைக்கி தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, ஹிந்திக்காரங்க, ஆங்கிலக்காரங்க, யார் ரமணா பாட்டத்தில் ஒரு டைலாக் வரும், யாருயா அவர், எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி ஜாதி மதம் மொழி இனம் ஸ்டேட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு யார் கேப்டன் அப்படின்றத எல்லாருமே இன்றைக்கி உணர வச்ச ஊடகங்கள் தான். அதுக்கு நன்றியை சொல்கிறேன். நேற்று தமிழ் திரையுலகம் ஷூட்டிங் கேன்சலு, நிறைய தியேட்டர் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதனால் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தராக நான் சொன்னால் நான் நீண்ட பட்டியலாயிரும். ஒட்டுமொத்த ஸ்டண்ட் யூனியன் தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. எல்லாரும், காவல்துறை எல்லாருக்குமே நான் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ப்ரெஸ் மீட்டில்
நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற கேள்விகள், எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எல்லாத்தையும் உங்களை அழைச்சி சொல்கிறேன். அது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். நான் சொன்னேன், இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் காணாத ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளத்தை நேற்று மக்கள் நிரூபிச்சிருக்கீங்க. அதான் நேற்றே நான் அவங்க சொல்லிட்டேன் ப்ரெஸ் மீட்டில். 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் 2 நாட்களாக வந்து தலைவர் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அத்தனை பேப்பர்லேயும் தலைப்பு செய்தி அதுதான். மெரினாவில் கடல் இருக்குது, நம்ம மெரினா பீச்சு. அதை விட இன்றைக்கி மக்களுடைய கடல் அலையை விட மக்கள் தலை அதிகம் அப்படின்னு சொல்லி கேப்டனுடைய இறுதி பயணத்தில் மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எந்த வார்த்தை நான் சொன்னாலும் அது சின்னதாக போயிடும். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு அந்த மக்களின் அன்புக்கு தலை வணங்குகிறேன், நான் தலை வணங்குகிறேன், தலை வணங்குகிறேன். அவர் புகழ் என்றைக்கும் 1% கூட குறையாத அளவு இன்னும் அதை பல மடங்கு நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நன்றி 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 நன்றி.